திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் டிசம்பர் 26, 1925 பிறந்தார். நல்லக்கண்ணு 18வது வயதினிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர். கடுமையான பஞ்சம் நிலவிய நேரம். அப்போது ஸ்ரீவைகுண்ட பகுதியில் 2000 நெல் மூட்டை வைத்திருப்பதை கண்டுபிடித்து ஜனசக்தி பத்திரிகையை துணிச்சலாக எழுதினார். அதை படித்த நெல்லை கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை நெல் மூட்டைகளையும் பறிமுதல் செய்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இனிமேல் மக்களுக்காக முழு நேரமும் உழைப்பது என்று முடிவெடுத்தார். இதை தன் தந்தையிடம் சொன்னால் அனுமதி தரமாட்டார் என்று கருதி அப்பாவிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது நெல்லை சதி வழக்கில் கைது செய்யப்பட்டார். 7 ஆண்டுகள் இருட்டறை வாழ்க்கை வாழ்ந்து வெளியில் வந்தபோதுதான் நாடு சுதந்திரம் அடைந்திருந்தது. அன்று ஆரம்பித்த நல்லக்கண்ணு அரசியல் பயணம் இன்று வரை தொடர்கிறது.